கிருஷ்ண நாங்கள் எல்லோரும் மிகவும் அதிருஷ்டசாலிகள். எதற்காக அதிருஷ்டசாலிகள்? நம்ம எதற்காக அதிருஷ்டசாலிகள் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சரியான முறையிலே சரியான வழியிலே போய்கொண்டிருக்கின்றோம். அதனாலே நம்ம ரொம்ப அதிருஷ்டசாலி. காரணம், கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர். கருணாமுகி, கருணாநிதி, கருணா சாகரா. இது எத்தனை பேர் எவ்வளோ இருக்கிறீங்க சொல்ல பார்க்கணும். கிருஷ்ணா கருணா சாகரா, கருணைக்கு அவர் கடல் மாதிரி. இது யாராவது உணர்ந்து இருக்கிறீங்களா? உணர்ந்தவங்க எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கணும்? சிஸ்டம் இல்லை. கிருஷ்ணாவை எல்லாருமே பார்ப்போம். கருணா என்பதற்கு நீங்க அதுக்கு சம்பந்தப்பட்டு சொல்லணும். கருணா சாகரா, கருணாநிதி, கருணாநிதி. நம்ம எப்படி நம்மளுடைய சிந்தனை என்ன? இது நம்ம உணர்ந்தோம். கிருஷ்ணா கருணாமயர் என்று சொல்றதுக்கு நம்ம சிஸ்டம், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? அம்புல் எல்லோரும் தான் இருக்கிறாங்க. சாவடிச்ச பாம்பு சொல்லுவாங்க, அதெல்லாம் அம்புல கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆன்சர். கருணாநிதி, கருணா சாகரா, நான் அதை ஏற்கிறேன் என்றால் நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு இனிமேலே எந்த விதமான கருணை தேவையில்லை. அப்புறம் அவர் நான் கருணை எனக்கு எங்கிட்ட இருக்க கருணை எங்கிட்ட இருக்கு. எனக்கு இனிமேல எந்த விதமான கருணை தேவையில்லை. கரெக்ட் நான் சொல்ல புரியுதுங்க. ஏதோ வேக ஆன்சர் சொல்லக்கூடாது. கிருஷ்ணா, அதனால சொல்றது how kind Krishna is. ஒருத்தர் ரொம்ப கருணை உள்ளவர் என்று சொல்லப்பட்டு அது அவருடைய சித்தம். ரொம்ப கருணை உள்ளவர், அவர் ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர் என்பதற்கு அவருடைய சித்தம் இருக்கு. ஹெல்ப் பண்றது எல்லாமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா வரணும். கருணாமயர் நான் உணர்ந்துட்டேன். கருணா சாகரா என்பதற்கு அவருடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கு? அவர் கஷ்டம் கொடுத்தாலும் அவர் கொஞ்சம் வராது. அவருக்கு கையில் அந்த வயது வராது. அவருக்கு நம்ம விருத்தமாக சில சமயத்திலே போனாலும் அவரு நம்மளே விட்டு விடுகிறார். அப்பதான் அவர் கருணா சாகரா. நம்ம மூலமாக அவருக்கு ஏதாவது கெடுதல் சொல்ல அவருடைய விருத்தமாக நம்ம நடந்து கொண்டாலும் அவர் ஏற்றுக்கிறார். கருணா சாகரா இதற்கு இருக்கிறா என்றால் கிருஷ்ண தன்னுடைய தன்னை பற்றி, தன்னுடைய உண்மையை பற்றி மிகவும் சிறந்த நண்பன் அர்ஜுனுக்கு சொல்கிறார். இல்லையா? அந்த பகவத்கீதா டைரக்டா சொல்றது, இன்னொருத்தர சொல்றது இல்லை. கிருஷ்ணரே சுயமாக சொல்றார். Bhagavad-gita is the main source book on yoga, and a concise summary of India's Vedic history. Veda என்றாலே knowledge.
Wisdom என்றால் ரியலைசிங் நாலேஜ். நாலேஜ் விஸ்டம். விஸ்டம்னாக்கா அந்த ரியலைசேஷன் இருக்கலாம். அதுதான் பகவத்கீதா. கிருஷ்ண அர்ஜுனுக்கு சொல்றார். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு நெருக்கமாக இருந்தாலும் கிருஷ்ணனை பற்றி அர்ஜுனுக்கு பூர்த்தியாக தெரியவில்லை. இல்லையா? அந்த சமயத்தில் கிருஷ்ணாவை ஸ்வயமாக அவர் சொன்னார். பகவத்கீதா. As it is very important. இப்போ நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணா அர்ஜுன் சொல்லுவோம். மூணாவது ஆளு நம்ம சொன்னாக்கா அது எத்தனோ மாறுதல் இருந்திருக்கும் இல்லையா? அதனால பேர் வந்து as it is, உண்மை ஒருவன் இருக்கிறது இருக்கிற மாதிரி. இதில் எந்த விதமான மாறுதல் வரக்கூடாது. எதுனா என்றால் கிருஷ்ணா வந்து சுப்ரீம் ஃபாதர். நம்மளுக்கு ஒரு அப்பா இருக்கலாம், ஃபாதர் இருக்கலாம். ஆனா ஃபாதருக்கு ஃபாதர், அப்பாவுக்கு அப்பா, சுப்ரீம் ஃபாதர். எத்தனை பேர் அப்பா இருக்கோ அதுக்கு எல்லோருக்கும் ஒரிஜினல் சுப்ரீம் ஃபாதர். இது வந்து பகவத்கீதையிலே 14வது ஸ்லோகம். யாரும் சொல்ல முடியுமா அந்த ஸ்லோகம்? சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்திய சம்பவந்தியாக. எல்லாமே வந்து 84 லட்சம் யோனி இருக்கிற 84 லட்சம் யோனிகளுக்கு இவன் தான் ஆன்மீக யாரும் எப்பவுமே எங்க சுப்ரீம் ஃபாதர் கிருஷ்ணா இல்லைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்டியன்ஸ் கூட பரமபிதா சொல்லுவாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா பரமபிதா யாருன்னு சொல்றாங்க? பரமபிதா வந்து அகம் பீஜ பதப்பிதா, நான் தான் அந்த விதையை கொடுக்கிறேன். நன்றாக நம்ம யோசிக்கணும். ஒன்று வந்து ஆத்மா, இன்னொன்று வந்து சரீரம். இந்த ஆத்மா கொடுக்கிறது கிருஷ்ணன். அதனாலதான் நம்ம எல்லோரும் பார்த்து மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இது வந்து உண்மை. இது வந்து அட் பிரசன்ட் இருக்கிறது இல்லை. அட் பிரசன்ட் இருக்கிறது உண்மை இல்லை. இது உண்மை. அட் பிரசன்ட் இருக்கிறது only for the time being. For us to know the truth. This is absolute truth. இப்ப நம்ம நிலைமை இருக்கிறது relative truth. That's not the real. This is the real. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்யாமி இந்திரியாணி கர்த்திஸ்தானி. இது நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இந்த மனசை நம்ம வசத்துல வைக்காமல் எல்லோரும் கஷ்டப்பட்டு யாரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இவை எல்லோரும் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. பரமசத்தியத்தை உணர்வுகள். பரமசத்தியம் வந்து கிருஷ்ணா, நம்மளுடைய ஆத்மா. அந்த எல்லோரும் அவருடைய இல்லை. இது மட்டுமில்லை, எனக்கு மட்டுமே இல்லை, எல்லாம் பொருள். அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே. நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறேன். எல்லாம் என் வாக்கிய சுவாபம். நான் என்னென்ன பார்க்கொண்டு இருக்கிறோமோ எல்லாமே கிருஷ்ணாவுடைய சக்தி. எல்லாமே கிருஷ்ணா இருந்தால் கிருஷ்ணா இருந்து வந்தது என்ன மெயினா சொல்ல போனாக்க ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பூமி ராப்போ நகரவாயு கப்பன பொத்து வச்சு ஏதாவது நீங்க எடுத்துக்கணும். இந்த 5 காம்பினேஷன் செவரு எடுத்துக்கோங்க, சிமெண்ட் எடுத்துக்கோங்க, கல் எடுத்துக்கோங்க, இந்த வுட், இந்த பெஞ்ச் இருக்குல்ல, அதுவும் எந்தாவது அந்த இரும்பு எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம்டு எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆஃப் கிருஷ்ணா.
கிருஷ்ணனுடைய மாற்றம் பெற்ற அந்தர்ஷன். சாரி, பாகியசன். Not antasakti. Sarya is the internal energy. It is very energy. உள்ள இருக்கிற எனர்ஜிக்கு மாறுதல் இல்லை, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. வெளியே இருக்கிற எனர்ஜி. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்கணும். எல்லாம் பொருளும் கிருஷ்ணா. நம்ம யாருமே யாரையும் எந்த பொருளும் கிருஷ்ணரை காப்பது. அதனால நமக்கு எல்லோரும் மேல எல்லோரும் மேல பொறாமை, காம குரோத லோகமோ மதமாட்சம், இது எல்லாமே பக்தி காரணம். நம்ம அந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே கிருஷ்ணா டிரான்ஸ்ஃபார்ம் இருந்துச்சு. நம்ம கிருஷ்ணாவை பார்க்கறது அதனால டைரக்டா கிருஷ்ண சொல்றாச்சு. இந்த சொல்றதுக்கு கூட காரணம் கிருஷ்ணா அந்த நிலைமையில எந்த நிலைமை என்றால் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. என்ன பண்ணணும்னா புரியவில்லை. நான் ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று உணரும் போது கிருஷ்ணாவை குருவாக ஏற்றி கொண்ட பிறகு கிருஷ்ணா தன்னை பற்றி அவருடைய உண்மையை அர்ஜுனுக்கு சொல்லுகிறார். அர்ஜுனன் கிட்டே இருக்கிறார், இருந்தாலும் அர்ஜுனுக்கு தெரியல. அவர் இருக்கின்ற பியூட்டி வந்து என்ன என்றால் உண்மையை நம்ம கண்களால் பார்த்தாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்களுக்கு அவங்களே சொல்லலாம், அது நம்ம உணரலாம். அதனாலதான் உண்மை தெரிஞ்சுக்கணும் என்றால் ஒரு குரு தேவை. அந்த குரு அந்த உண்மையில இருந்து வரும் பரம்பரையில் வரும். எத்தனை பேர் குருன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் குருவாக யாருக்கு அந்த 60,000 சிஷ்யர்கள் இருக்கிறது? துர்வாஸ் மகாமுனி. எல்லாரும் துர்வாஸ் மகாமுனி குரு குரு. ஆனா துர்வாஸ் மகாமுனி இஸ் நாட் appropriate guru. Is not human guru. இல்லையா? அது தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு billions of stars தேவையில்லை. only one who is ஆயிரக்கணக்கில் இருக்கின்ற நட்சத்திரங்களோட நம்ம வேற இல்லை. ஆனால் ஒரே ஒரு சந்திரன் அது. ஸோ இந்த பகவத்கீதை கிருஷ்ண ஸ்வயமாக அந்த நிலைமையை சொல்லும். இதில் என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நத்திங் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் கிருஷ்ணா. எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணால இருந்து எதுவுமே பிரிக்க முடியாது. எப்படி சொல்லலாம்? சொல்லணும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லா இடத்துலையும் நான் வியாபிச்சிருக்கின்றேன், எல்லாமே என்ன இருந்தால் வந்து அப்படிங்கும்போது எப்படி நம்ம பிரிக்க முடியும்? ஏன் என்ன நம்ம கிருஷ்ணனுக்கு யாரு எதையாவது கிருஷ்ணன்ல இருந்து வெளியே இருக்கு, கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கு கஷ்டம் நிச்சயம். அவங்க தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். எந்த பொருள் எடுத்துட்டாலும் அந்த பொருளுக்கு கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லணும். ஒருத்தர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது பிரசாதம் கொடுத்தா சில பேர் என்ன, ஐயோ இந்த சிவனுடைய பிரசாதம் நான் வாங்க மாட்டேன், நான் தரமாட்டேன். நிறைய பேர் சிவந்தெல்லாம் நாம் சாப்பிடணும். கரெக்ட்? அவரெல்லாம் பண்ணுறது. சிவன் இஸ் எ கிரேட் வைஷ்ணவர். அவர் தனக்கு தானா எதுவும் நம்ம கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு அவர் அதை அனுபவிக்க மாட்டார். அது வந்து கிருஷ்ணன் தான். அவர் மட்டும் இல்லை, எல்லாம் தேவதைகள்.
அவங்களும் ஏற்றுக்கணும். அவங்க பர்ஃபெக்ட் சர்வன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிக்கொண்டு கிருஷ்ணனுக்கு இது சர்வன்ஸாக இருக்கிறது முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க எல்லோரும் ஆல் பர்ஃபெக்ட் தேவதெல்லாம் அவங்களாவும் கொஞ்சம் சாதனை. ஸோ நம்ம எல்லோரும் அவருடைய அம்சமாக இருக்கிறதாலே அம்சம்னாக்கா இதில் வந்து இங்கிலீஷில் வெரி நைஸ்லி எக்ஸ்பிளைன்டா பார்ட் அண்ட் பார்சல். அம்சம் என்றால் அது ஒரு பாகம், அதுக்கப்புறம் அத்தோடையே இருக்கு. பார்சல்னாக்கா ரெண்டு ஜாயிண்ட் இருக்கு, அது பேர் தான் அம்சம். அம்சம் வந்து மூலத்தில் இருந்து பிரிக்க முடியாது. The part cannot be separated from the source, the whole. Then it is called part and parcel. Otherwise just part. Part-ஆ இருந்தாக்கா அது நம்ம செப்பரேட் பண்ணிடலாம், வேறு பண்ணிடலாம். பார்ட் அண்ட் பார்சல்ன்ற போது அதே பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தோணுது எல்லாம் நம்ம வாடியில் வந்து இருக்கிறோம். ஏன் அது காரணம் கிருஷ்ணா நம்மளுக்கு கருணை காட்டுறார். நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நம்ம கோரிக்கை கிருஷ்ணா இல்லாமல் ஆனந்தத்தை பெறணும். அது வந்து இம்பாசிபிள். ஆனால் கிருஷ்ணா நம்மளுடைய சுப்ரீம் ஃபாதர், பரமபிதா, நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அசம்பவத்தை சம்பவம் பண்ணுகிறார். முற்பிடங்களே இதில் வச்சுட்டார். அதனால நமக்கு தோணுது கிருஷ்ணா இல்லை. இப்போ சொன்ன வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. நான் எல்லா இடத்துல இருக்கின்றேன், எல்லாமே எல்லை வந்தது எல்லாம் போயிடுச்சு. குரு வந்ததால எல்லாம் போயிடுச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதனால நம்ம உண்மையான வாழ்க்கை வாழணும் என்றால் இதெல்லாம் கிருஷ்ணா ஸ்வயமாக சொன்னது நம்முடைய நம்ம லைஃப் வந்து கிருஷ்ணா அலோட் டேக்ஸ் என்ஜாய் செப்பரேட் நம்ம கோரிக்கைப்படும். ஆனால் இந்த பியூட்டி என்னவென்றால் 84 லட்சம் யோகிகள் 80 லட்சம் யோகிகளும் அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க கோரிக்கை என்ன வரும் அந்த கோரிக்கை நிறைவேற்பாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லோரும் அதிலிருந்து தாண்டி வந்திருக்கின்றோம். 80 லட்சம் யோகிலே நம்மளுக்கு நோ ரியாக்ஷன். எந்த ஆக்ஷன் பண்ணாலும் நோ ரியாக்ஷன். தண்டனை என்றது இல்லை. எல்லோரும் நான் தந்தபடி இந்த 80 லட்சம் யோகில நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்ம ஏதாவது தவறு பண்ணாலும் அதுக்கு தண்டனை இல்லை. கிருஷ்ணா அந்த அளவுக்கு நம்மளை விட்டுட்டார். இருந்தாலும் அதுக்கப்புறம் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் என்பதற்காக கடைசி 4 லட்சம் அதிலே தான் மனித உணவு கொடுத்துள்ளார் கிருஷ்ணா. அன்பு இருக்கிறது அன்பு வரணும். விலகு வரலும் 80 லட்சத்துல ஆயிடுது. அதுக்கப்புறம் 80 லட்சத்து 1லிருந்து 84 லட்சம் 4 லட்சம் யோகிகள் மனிதர்கள் தேவதர்கள் எல்லாம் கலந்து 4 லட்சம். அவங்க கொஞ்சோண்டு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. விலகுவதில் இண்டிபெண்டன்ஸ் இல்லை. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை என்ன அர்த்தம்? அவங்க எந்த காரியம் பண்ணாலும் அவருக்கு ஒரு ரியாக்ஷன். அது இண்டிபெண்டன்ஸ். எந்த காரியம் பண்ணாலும் அடிச்சாலும் நல்ல காரியம் பண்ணாலும் கெட்ட காரியம் பண்ணாலும் நோ ரியாக்ஷன். அதனால they are independent. They are dependent. Actually, sorry, not independent. They are dependent. Dependent means only அவங்க இயற்கை படிதான் அவங்க நடந்து கொள்வாங்க. அவங்க இண்டிபெண்டன்ஸ் தான் they can misuse. நான் என்ன சொன்னேன் முதல்ல? சாரி, 80 லட்சம் யோகிகள் வந்து 80 லட்சம் யோகிகள் வந்து இஷ்டப்படி நடக்கலாம். 80 லட்சம் வரலும் அவங்க இஷ்டம், அவங்க கோரிக்கை பகவான் நிறைவேற்றுகிறார். ஆனாலும்
நம்மளுடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இல்லை. ஏன் அவங்க இயற்கைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க, இயற்கையை தாண்டி போட மாட்டாங்க. கம்ப்ளீட்டா அவங்க அந்த இயற்கை படியே நடந்து கொள்வாங்க. அதனால அவங்களுக்கு நோ ரியாக்ஷன், அவங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேறும். ஆனா 80 லட்சத்துக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் உண்மையை புரிஞ்சுக்கணும் என்பதற்காக நம்மளுக்கு கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் சொன்னாக்கா இயற்கைக்கு விருப்பமாக கூட போறதால இண்டிபெண்டன்ஸ். கேட் இருக்கு, இந்த பில்டிங்குள்ள வர்றதுக்கு டிபெண்டா இருக்குன்னு என்ன பண்ணுவான், அங்க இருக்கிற வாட்ச்மேன் அவங்களெல்லாம் கேட்டு அது கூட வருவாங்க. இண்டிபெண்டா இருக்கிறாங்கன்னாக்கா யாரும் கேட்காம அவங்க அந்த கொஞ்சம் சலுகை எடுத்து அவங்க ஏன் நம்மளுக்கும் அந்த சலுகை இருக்கு. அதனால நம்ம இயற்கைக்கு விருத்தமாக வருவோம். இண்டிபெண்டன்ஸ் ஆக்சுவலா பார்க்க போனாக்க இண்டிபெண்டா இருக்கின்றவர்கள் அவங்களே டிபெண்ட் ஆகிடுவாங்க. காரணம் அவங்களுக்கு ரியாக்ஷன் இல்லை. ரியாக்ஷன் இஸ் டிபெண்டன்ட். சொல்றது ஏற்கனவே இல்லையா? ஸோ இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் டிபெண்டன்சி டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, விலங்குக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் இல்லை இல்லையா? அதனால அவங்களுக்கு நோ ரியாக்ஷன், நோ ரியாக்ஷன். அதனால அவங்க இண்டிபெண்டன்ட். நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, நம்ம தவறுகள் பண்றோம். ஆனா நம்மளுக்கு அந்த தவறு மூலமாக பனிஷ்மெண்ட் இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட் ஏற்கிறதுல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ஸ் தான். நம்ம இது நன்றாக போக முடியாது, கன்ஃபியூஸ் பண்ணுறது எல்லோருக்கும் இது புரியுது இல்லை? நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு ரெகுலேட்டர் வச்சிருக்கிறோம் இல்லையா? ரெகுலேட்டர் வச்சாக்க தான் கேஸ் கரெக்டாக ஃப்ளோ ஆகும். அந்த ரெகுலேட்டர் இருந்தாக்க டேஞ்சரஸ், தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ரெகுலேட்டர் வச்சதால நம்ம இர்ரெகுலரா கூட இருக்கலாம் இல்லை? ஆனா ரெகுலேட்டர் இல்லாமல் இர்ரெகுலராக இருந்தாக்கா அப்ப நம்ம ரெகுலரா பார்த்துக்கலாம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளுக்கு பகவான் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் நம்மளுக்கு தவறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தவறுகள் பண்ணுவதால நம்மளுக்கு பனிஷ்மெண்ட். அந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் தவறுகள் நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்காது. ரியாக்ஷன் இல்லை என்னாக்கா நம்ம இண்டிபெண்டன்ட். இப்ப இண்டிபெண்டன்ட்ல we can go against the laws of nature. ஆனா அதனுடைய விளைவு நம்மளுக்கு டிபெண்டா இருக்கலாம். புரியுதுங்களா? இண்டிபெண்டா இருந்தாக்கா அதோட விளைவு டிபெண்டா இருக்கணும். நம்ம டிபெண்டா இருந்தாக்கா அதோட விளைவு நம்மளுக்கு இண்டிபெண்டா. ரொம்ப காரம் சாப்பிடாதப்ப வயிற்று வந்துடும். அது ரெகுலேஷன் லிமிட். இவெல்லாம் பச்சை மிளகா சாப்பிடணும், இல்லை இல்லை நான் இர்ரெகுலரா சாப்பிட்றேன், அதிகமாக சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் அது டிபெண்ட் ஆகிட்டோம்னா அந்த வயிற்று வரைக்கும் டிபெண்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம எப்படி டிபெண்டா இருக்கலாமா இண்டிபெண்டா இருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? நம்ம டிபெண்டா இருந்தா இண்டிபெண்டா வாழ்க்கை வாழுது. அது விளைவு இண்டிபெண்டா இருக்க முடியும். நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணா. அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம என்ன ஆகும்? இண்டிபெண்டன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டாக்கா டிபெண்டா அது எந்த வியாதி வருதோ அது ஏற்றுக்கொண்டு தான் அர்த்தம். இண்டிபெண்டன்ஸ்
நம்ம மிஸ்யூஸ் பண்ணல. அப்போ வந்து நம்ம இண்டிபெண்ட், எந்த விதமான நமக்கு ரியாக்ஷன் ஒன்றும் வரவே வராது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Why in Krishna consciousness we have 4 regulative principles. நம்மளுக்கு இந்த 4 regulative principles இருக்கு இல்லையா? அதனால ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையை புரிஞ்சு கொள்வதற்காக தான் இந்த மாம்சம் சாப்பிடக்கூடாது, மதுபானம் செய்யக்கூடாது, ஜீவம் ஆகக்கூடாது, அடுத்தவங்களோட சரீர சம்பந்தம் வச்சுக்கக்கூடாது. இது எல்லாம் விலங்குகளும் ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் மனித ரூபத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு நல்லவளாக நம்ம மாறிட்டு இந்த ஜெயில் என்ற உலகத்திலிருந்து அதனாலதான் நம்ம இந்த மனித செயல் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது சுலபமாக கிடைக்கிறது. மனித உடல் பெறுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பெற்ற பிறகு அத்தை நம்ம துர்விநியோகம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நாசம். ரெண்டு வார்த்தை, நம்ம வாழ்க்கை டெம்பரரியா பர்மனண்டா? நம்ம இப்ப இருக்கின்ற நம்ம வாழ்க்கை டெம்பரரியா பர்மனண்டா? ஸோ பர்மனண்ட் வந்து பர்மனண்ட் என்ன? Krishna, the Supreme Father, we are all His children. Our duty is to please Krishna, not to enjoy ourselves without Krishna. This is the real life. அவளை கஷ்டப்பட்டு 80 லட்சத்தில் இருந்து மனித ரூபத்துக்கு வந்து இதில் இருந்து நம்மளுக்கு விடுதலை, ஜெயில இருந்து விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி என்ன ஆகும்? மனிதர்களை இருந்து கீழே மட்டும் போகிறோம். 80 லட்சத்திலிருந்து கீழே போயிடும். அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக தனித்துவர்களே பெறுகிறோம். பிரகலாத் மகாராஜ் ஸோ நைஸாக அவர் கர்ப்பத்தில், அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது எல்லாம் படிச்சுட்டார், நானும் சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நரசிம்மதேவ அவர் கேட்குறார், ஐயா அவருக்கு என்ன வேணும், கோரிக்கை என்ன? அவர் என்ன கோரிக்கை சொல்லுவார்? யாராவது சொல்லணும்? பிரகலாத் மகாராஜ் கோரிக்கை எங்கள் அப்பாவை வந்து லிபரேஷன் மீன்ஸ் that is last life. அவருக்கு அவருடைய பர்சனல் உனக்காக நான் கொடுக்கலாம். புத்தவா கிருஷ்ணா சொல்லுவார், உனக்காக நான் சொல்லணும். நல்லா சொல்றார், in my core of heart there should not be any more material desire. என்னுடைய இதயத்துக்குள்ளே எந்த விதமான பௌதிக கோரிக்கை இருக்கக்கூடாது. பௌதிக கோரிக்கை என்றால் அந்த கோரிக்கை கிருஷ்ணருக்கு சம்பந்தப்படாமல் இருக்கிறது. அந்த கோரிக்கை இந்த மனிதர்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நம்ம அப்படி வந்து நம்ம போகக்கூடாது. அது பண்ணாமல் இருப்பதற்காக தான் பகவான் நம்மளுக்கு இந்த வர்ணாசிரம சிஸ்டத்தை கொடுத்திருக்கின்றார். வர்ண ஆசிரமம். வர்ணம் என்றால் வர்ணம் என்று சொல்லுவாங்க. யார் வந்து மீன் சொல்லி வர்ணாங்க color, very correct. Varna means one group, category.
அந்த வர்ணத்தில் வரலாம் சூத்ர வைஷ்ய, அதுக்கப்புறம் க்ஷத்ரியா அண்ட் பிராமணா. டாப் மோஸ்ட் என்ன? யாராவது எந்த நிலைமையில இருந்தாலும் பிராமண குவாலிட்டியை பெறணும். மனிதர்கள், நம்ம மனிதர்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம், பிராமண குவாலிட்டிக்கு வரும். அது ஈஸியாக வரணும். இந்த குணங்களை இருக்கிற போது ஈஸியாக பிராமண குவாலிட்டிக்கு வரணும். சூத்திரனாக இருக்கக்கூடாது, பிராமண சூத்திரனாக. இந்த கலியுகத்திலே பிராமணங்களே இல்லை. பேர் சொல்லுங்க பிராமணன். அது பார்த்தாக்க ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், வேலை பண்ணிட்டு இருந்தா பிராமணன் இல்லை. அது ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. தெரிஞ்சாலும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. பிராமணா பிரம்ம ஜானாதி இது பிராமணா. இது பிரம்மானே அவர் புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பிரம்மானுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழும், அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும். அவர் தான் பிராமணா. ஆஃபீஸில் உட்காந்துட்டு சிகரெட் குடிச்சுட்டு டீ சாப்பிட்டுட்டு ஏசியில் உட்காந்துட்டு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நடக்காது. நிறைய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ், நான் போனது ரேஷன் ஆஃபீஸு, இதுலெல்லாம் நிறைய பிராமணர்ஸ்கள் இருக்காங்க. நான் பாம்பே, அகமதாபாத் எல்லா இடத்துல போயிருக்கிறேன். நானும் எல்லா ஆஃபீஸை பார்த்து நிறைய பேர் தமிழ்காரர் பிராமணர்ஸ்கள் இருக்காங்க. ஸோ அதனால பிராமணா பிரம்ம ஜானாதி பிராமணா, இந்த பிரம்மாவை புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு. ஸோ முக்குணங்களை இருந்தாலும் முக்குணங்களை இருந்தாலும் இந்த பிராமண குவாலிட்டி கிடைக்கும். ஸோ மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்திலே பிராமணனுடைய குவாலிட்டிஸ் பெறணும் என்று சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது பகவானை புரிஞ்சுக்கணும் என்று இருக்கணும். மூணாவது பசுக்களை காப்பாற்றணும். வெறுமனையை பார்க்கிற மனிதனுக்கு பிராமண குவாலிட்டிஸை பெறணும், பகவானை புரிஞ்சுக்கணும், பசுக்களை காப்பாற்றணும். ஆசிரம, ஆசிரமம் என்பது என்ன? ஆசிரமம், சிரம என்றால் கஷ்டம், ஆசிரமம் என்றால் கஷ்டமே ஆசை இல்லாம கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது ஆசிரமம். நான் பிளஸ் சிரம ஆசிரமம். நான் என்றால் இல்லை, நான் இல்லை இல்லை இல்லை, நான் பிளஸ் சிரம ஆசிரமம். இது நன்றாக நம்ம வீடெல்லாம் சிரமம், எல்லாம் கஷ்டங்கள் தான். அது ஆசிரமத்துக்கு போயிருக்கணும் சொல்லணும்னு, ஆசிரமத்துக்கு போயிட்டாக்க அது கஷ்டங்களே இல்லை. அது பேர் நான் பிளஸ் சிரம ஆசிரமம். இதில் பிரம்மச்சரியம், கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாசம், இதில் எல்லோருக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கின்றது யாருக்கு? யாருக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? ஆனால் அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறாங்க? மெட்டீரியல். அதுதான் அவங்க போயிடாங்க. மெட்டீரியல் அதிகமாக ஏற்றுக்கொள்றவர்களுக்கு பேரு கிரகமேதி. பௌதிக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொண்டவர்கள் கிரகஸ்தா. மேதியாக நிறைவேற்ற கிரகத்துக்கு மேதி. 4 வீடு கட்டுறோம், 5 வீடு கட்டுறோம், இது ஃபேக்டரி பண்ணலாம், இந்த வியாபாரம் பண்ணலாம், அந்த வியாபாரம் பண்ணலாம். சென்னையை விட்டு சிக்காகோ போனாக்க நிறைய சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் கிரகமேதிகள். இந்த ஆஃபீஸ் விட்டு அந்த ஆஃபீஸ் போனாக்க நிறைய சேலரி கிடைக்கும், ஃப்ரீ ஹவர்ஸ் நிறைய கிடைக்கும், ஓபி பண்ணலாம். ஓபி என்னன்னு தெரியுமா?
ஸோ நீ கேட்டதில்லை எல்லாம் நல்லா ஓட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓபிபி அதெல்லாம் வேறு பிரச்சனை சொல்லுவாங்க. வேலை பண்ணாமலே சம்பளம் வாங்கணும். அதுக்கு அதனால ஸோ அதனால இந்த வர்ணாசிரமம் வந்து கிருஷ்ணா நம்மளுடைய நலத்துக்காக இவன் சோதனை இருந்ததும் கூட பிராமணன் இதுக்கு வரணும், குருஸ்து கூட சன்னியாசம் ஆகணும். அதனாலதான் அந்த ஸ்டெப்ஸ் வரும். இந்த நம்ம இருக்கின்ற பூமி பேரே கர்ம பூமி. இதெல்லாம் எல்லோரும் கர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். மொத்தம் கூட எந்த ஆக்ஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லோரும் ஒவ்வொரு க்ஷணமும் ஆக்ஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம எல்லோருக்கும் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன். இது எல்லாம் இந்த ஆக்ஷன் நம்ம எதுக்காக பண்றோம்னாக்கா நம்ம இதயத்துல இருக்கின்ற கோரிக்கைகள் தான். அந்த கோரிக்கை தீராத கோரிக்கைகள், தேவையில்லாத கோரிக்கைகள், உண்மையை புரிஞ்சு கொள்ளவில்லை என்றால் அனவசரமான கோரிக்கைகளும் அது நிறைவேறாது. கஷ்டம் கஷ்டம். இதுக்கு என்ன ஸ்லோகம் கவனிச்சுக்கணும். தியாயத்தோ விஷயம் நம்ம கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் நம்ம விவேகமும் போயிடும், புத்தியும் போயிடும். மனிதனாக நன்றாக மனிதன் மாதிரி நம்ம கோரிக்கை அந்த கோரிக்கை இருக்கிறது. அதுக்கு பாலாவது என்ன சொன்னாரு, நம்ம ஆனந்தமாக இருக்கணும் என்றால் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஆனந்தமாக இருக்கும். நம்ம விடவே மாட்டோம். அந்த கோரிக்கை நிறைவேறணும். புத்தி நாசமாயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஏன் அந்த அகந்தை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட்டுட்டால் ரொம்ப ரொம்ப சுலபம். வாழ்க்கை நம்பரும் ஐ ஆம் நத்திங். ஒரு கிளாஸ்ல ஒரு கேள்வி prestige பற்றி ஒரு கேள்வி, what will happen to my prestige? இந்த prestige என்ன இருக்கு? அகந்தை. அதுக்கு ஒரு லெக்சர் கொடுத்தார் சோழஸ் ராமதாஸ் மகாராஜ். Who are you? What size is yours? What is your prestige? நம்ம உண்மை புரிஞ்சு கொள்ளவில்லை. அதனால நம்ம prestige அந்த கோரிக்கை விடாமல் இருக்கு, அகந்தை விடாமல் இருக்கு. நம்ம என்ன உடல் என்று யார் நினைக்கிறார்களோ அவங்களுக்கு கஷ்டம் அதிகம், அவங்களுக்கு அகந்தை அதிகம். உடல் மேலே ஆதாரப்பட்டிருக்கின்றவர்கள் நம்ம என்ன 1/10,000 into 10,000 step of the hand. If you remember, you are that precise. Even with pen or pencil, you cannot put a point. That is your size. Then why you are after your prestige? Why you are after your false ego? You are thinking, I am this much. I am Brahmana, I am Kshatriya, I am Sannyasi. This is all only for this body. If you come to the true platform, soul platform, you don't bother for the prestige. You will go for only devotional service. Snehan, Swadharmo, Viduna, Paradharma, Spadhishtara. Swadharme, Vidunam, Sneha, Paradharma, Payam. நான் இந்த மாதிரி பண்ணாதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லை, உன்னுடைய டியூட்டி படி நீ பண்ணாத, நீ நாசம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதுதான் உனக்கு நல்லது.
நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இது ஒரு கர்ம பூஜை. இந்த எர்த் பிளானட் வந்து கர்ம பூஜை. எல்லோரும் கர்மம் பண்ணணும். சத்து போன பிறகு பிள்ளை அப்பாவுக்கு பண்றான். ஆனால் உயிரோடு இருக்கிற போது எந்த காரியம் பண்ண மாட்டேன். பயந்துட்டு சத்து போன பிறகு எல்லாம் பண்ணுவோம். உயிரோடு இருக்கும் போது நம்ம பயப்படுறோம். So, if you surrender to Krishna, அந்த இண்டிபெண்டன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுங்க. அப்படி என்றால் we are surrendering to Krishna. If you surrender to Krishna, there is no problem at all. Mam, 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 evaye, prapachyante, mayam, etam, tarantite. நாம் என்னை மட்டும் நீங்க சரணி ஏற்றுக்கோங்க. அப்படி இல்லாம கிருஷ்ணனை நான் சரணி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஜாயத்தோ விஷயம் புதுசா சங்காத்தை சுபஜாயத்தை சங்கா சஞ்சாயத்தை காமான் क्रोधो विजायते क्रोध भवति सम्मोह बुद्धि नाशिनः बुद्धिनाशः स्मृति ब्रह्म विभ्रमः स्मृति भ्रंश बुद्धिनाशो बुद्धिनाशः प्रणश. இந்த இதுல நம்ம விட்டுவே விட மாட்டோம். தெரிகிற பக்கம் விட்டுடு பகவான் சேவை. பகவான் அந்த ஒரு காரியம் பண்ணுறார். அது யாரும் நம்ம ஏற்றுக்கிறது. We are not seeing Krishna. Everything that we are doing. And the points of our religion. So, the point is when எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கைக்காக காரியங்கள் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள், அது நல்லது. காரணம் கிருஷ்ணாவுக்கு இன்னொரு விதி கூட இருக்கு. அவர் ஏற்றுக்கொண்ட காரியம், அந்த காரியம் எல்லோருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டது. அதில் நீயும் இந்த பங்கேற்றுக்கொள்ளணும். கர்மம், கர்மயோகியாக மாறணும். அப்போ கூட you are the instrument in the hands of Krishna. அதனால நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன், எங்கள் பாஸ் மெட்டீரியலிஸ்ட். So don't bother for all those things. Everything is controlled by Krishna. So உன்னுடைய கான்சியஸ்னஸ்லி மாற்றிக்கணும். இது என்னுடைய டியூட்டி, நான் டியூட்டி பண்ணி கொண்டிருக்கின்றேன். அந்த டியூட்டியில் ரெண்டு விதம். சில பேரை இந்த ஸ்லோகத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனுடைய விளைவுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் என்று இருக்கிறேன் இல்லையா? அப்படி என்றால் நம்ம பண்ற காரியத்துக்கு ஒரு என்ன இருக்கு? பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் நிறைவேறணும். பர்பஸ் சர்வ் பண்ணணும். எனக்கு என்ன இருக்கு பண்ணணும் பண்ணிட்டேன். நீ சொன்ன தோசை தவால தோசை மாவு போடையான்னு போட்டே வந்துட்டேன். நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. தோசை மாறி ஆயிடுச்சு, கருப்பாயிடுச்சு. நீ மாவு போட சொன்ன நான் போட்டேன், நான் வந்துட்டேன். இதுல நம்ம பண்ற கர்மா அது விளைவே நீ எதிர்பார்த்து கூடாது. கிருஷ்ண சொல்றீங்க அப்படி என்ன நான் பண்ணட்டும் பண்ணிட்டேன். அதனுடைய பர்பஸ், two types of purpose. One is for your interest. Second is for the interest of Krishna. So the purpose behind that action to please Krishna should be served. இது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீ சொன்னே நான் பண்ணேன், அப்போ அவங்க எனக்கு அதுக்கப்புறம் தெரியும். தோசை வந்து கருகாம சுட்டுக்கணும். அது போட்டு சொல்லணும். ஐயா நான் நீ சொன்னபடி நான் போட்டு நீ பார்த்துக்கோ. அவங்க அம்மா எனக்கு டைம் இல்லை, நீ அந்த தோசை நீ இதே பண்ணு ஏதோ சொல்லணும். For everything, for every position and for every action there is some purpose. That purpose is
వ్యవసాయాత్మిక బుద్ధి ఏకేహే కురునందన. Those whose mind is dissolute, they have only one desire, that is to please Krishna. Bahu Saka hi Anantaksha, Buddhyo Abhyavasaya. அவங்களுக்கு பாயிண்ட் அந்த பர்பஸ் என்ன என்று தெரியவில்லை என்றால் அவங்க வந்து நீ சொன்ன நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் நீ பார்த்து போய் எனக்கு என்ன வந்து திஸ் இஸ் அவுட் ஆஃப் envy. It's not with love and devotion. What Krishna is telling, Patram Pushpam Palam Toyam Yeme Bhakta Prayasha. And the bhakti woman, bhakti means love and devotion. நீங்க சொன்னீங்க நான் மாறிவிட்டேன், இப்ப நீங்க பார்த்துக்கிறீங்களா நானே பார்த்துக்கிட்டோம். This is love and devotion. And the purpose alone. Number sadharan, we want to escape, we want to see somehow I am the winner and he is the loser. The other part is the loser. Our mentality is like that. So that's why it's very, very difficult. This sloka we cannot misunderstand. Adhe samayathu Krishna சொன்னார், don't bother, I am there. நம்ம எல்லோரும் பூர்வ ஜென்மத்திலே என்னென்ன பண்ணணும் அது தகுந்ததான் இந்த ஜென்மத்தில் ஜாதகம் பார்த்துக்கணும். அந்த ஜாதகம் வந்து கான்ஸ்டன்ட், அது யாரும் மாற்ற முடியாது. நம்ம போன ஜென்மத்திலே நம்ம மறக்கிற போது என்ன சொல்றது டெத் ஆகிற போது இந்த தேகத்தை தியாகம் பண்ணும்போது நம்ம நிலைமை என்ன இருக்கோ அந்த நிலைமையை வந்து ஜாதகத்தில் அது யாராலும் சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்ட் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபியூச்சர் வந்து யாரும் சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல சொன்னாலும் அது சரியா நிறைவேறாது. சொல்ல பர்பஸ் நாட் சர்வ். சொல்ல புரியுதுங்களா? சில பேர் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் ஆயிடும் சொல்லுவாங்க. இவன் சந்தோஷமா இருப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த நாளைக்கு டிவோர்ஸ் போயிடுச்சு. உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் சொன்னான். சொல்ல புரியுதுங்களா? To the extent you surrender to Krishna, that extent you get the reward. Ye yatamam prapajyante tam tathavivita. So நம்ம சரியா இல்லை. Our duties, what we are doing is not pleasing Krishna. That's why we are all suffering. Our real duty is to serve Krishna. But I am the engineer, I am working, that is the secondary. You got the point? But we are taking secondary as primary and primary as secondary. Please understand. Here the secondary is also you are the instrument in the hands of Krishna, indirectly. Primary, you are the instrument in Krishna directly. You got the difference? So even the secondary cannot neglect. I never advised anyone to stop their jogging. I never told anyone to jump over somebody like monkey. So they cannot see Krishna. They cannot realize that they are the instruments in the hands of Krishna for secondary purpose. You got the point? So this way, you see why the ladies and gents, we have the two categories. The ladies means they have done some impious activities. யாரார் பாவக்காரிகள் பண்ணாங்க அவங்க எல்லாம் லேடிஸை அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதே அவங்களுக்கு ஆனந்தத்திலே கூட கஷ்டங்கள் வரும் அதிகத்தில். ஆண்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணிருக்காங்க, புண்ணிய காரியங்கள், அதனால ஆண்களுடைய உடல் அவங்க கஷ்டத்தை
அவங்க என்ஜாய் பண்ணாலும் அவங்களுக்கு கஷ்டப்படுறது வராது. லேடிஸ் கூட this is the truth we should accept. No one can deny this one. What Krishna is telling, what Prabhupada told us, anyone in Krishna consciousness is not an ordinary person. நம்ம லேடிஸ் கூட கிருஷ்ண உணர்வில் இருந்தால் அவங்களும் சாதாரண லேடிஸ் மாதிரி இருப்பாங்க. அதாவது பாருங்க, யாராவது இந்த நீச்சமான லெவலில் பிறந்திருந்தாலும் சூத்ரா, ஸ்திரீ, வைஷ்யாஸ், பிராமணா, க்ஷத்ரியாஸ் இஸ் லிட்டில் பெட்டர். க்ஷத்ரியாவுக்கும் பிராமணர்களுக்கும் இந்த பூர்வதெல்லாம் போட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சாதாரணமாக. இந்த லேடிஸ்க்கு கூட பூர்வம் கூட போட மாட்டாங்க, பிராமண தீட்சை கூட கொடுக்க மாட்டாங்க முதல் காலத்தில். ஆனால் இப்போ பிரபுபாதை அது கேட்கலாம். பிரபுபாதை இஸ் ஆச்சாரியா, அதனால நம்மளும் ஏற்றுக்கொள்ளலாம். எந்த மாதிரி நீச்ச ஜாத்தியில இருந்தாலும் அவங்க கிருஷ்ணவன் வந்தாலும் அவங்களும் உன்னதமான நிலைமைக்கு போய் சேரலாம். அவர் கிருஷ்ணா இஸ் நாட் கைண்ட் enough to us. கிருஷ்ணா இஸ் நாட் கைண்ட். நம்ம விருப்பமாக போனாலும் கிருஷ்ணா நம்மளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சௌகரியம் பண்ணி கொண்டே இருக்கின்றார். இஸ் நாட் கைண்ட். இதனால விஷ்ணு உணர்வு இருந்தாக்க யாருக்கும் எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ இல்லவே இல்லை. நம்மளுக்கு இப்போ என்னடா இருந்தால் டிபெண்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் மைண்ட். இந்த பாடி நமக்கு என்ன ஆகாத நித்ரா பயமாயிட்டு இந்த மைண்டுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் how best I can enjoy, how best I can control others. இதிலே தான் நம்மளுக்கு பார்த்தாலும் இந்த டிமாண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த டிமாண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா நம்ம நாளைக்கு கிளாஸில் டயட்டுன்ற இது நாளைக்கு எடுக்க போகிறோம். அதில் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம், கொஞ்சம் டீட்டெயில். இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மனசுக்கு இந்த உடலுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அது எப்படி நம்ம மீட் பண்ணி தான் ஆகும். டிமாண்ட்ஸ் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஃபீவர் வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, 105 degrees இருக்குது. அப்போ டாக்டர் போகணும், மருந்து வாங்கி தான் தரணும். தட் இஸ் டிமாண்ட். அதுவே நான் மருந்து எழுதலாம் போகணும், டாக்டரில் போக மாட்டேன்னு no one can survive like that. So இந்த பாடிக்கு இருக்கின்ற டிமாண்ட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை மீட் பண்ணணும் இல்லையா? அது ஆகாரம், நித்ரா, பயம், மகிழ்ச்சி. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கிறவங்க இருக்காது, மெட்டீரியல் பாடியில் இருக்கிறவங்க தான். ஸ்பிரிச்சுவல் பாடி வந்தாக்க அந்த மனசு கூட இருக்காது. நோ மைண்ட், தேர் இஸ் நோ மைண்ட், செப்பரேட் மைண்ட். இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் ஓன்லி ஃபார் திஸ் மெட்டீரியல் பாடி. ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு இந்த டிமாண்ட்ஸ் இல்லை. அதனால எந்த அளவுக்கு இந்த டிமாண்ட்ஸ் நம்ம இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. ஆனால் அதுக்கு அதிகமாக கொடுத்துட்டா அதன் கஷ்டம் வரலாம். வேலைக்காரனுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாமோ அது மட்டும் கொடுத்தா தான் அதிகம். அது மேலே அதிகமாக கொடுத்தாக்கா தலைமையிலே இருக்கும் இல்லையா? ஒன்றே கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? அதனால இந்த பாடி அந்த மைண்ட் டிமாண்ட்ஸ் இருக்கு. அது டிமாண்ட்ஸ் அந்த டிமாண்ட்ஸ் தான் ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங் அண்ட் ஃபியரிங். இப்போ மனிதனுக்கும் விலங்குக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். விலங்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, மனிதன் சிரிச்சு கொண்டே ஆனந்தத்தில் இருக்கின்றார். இதுக்கு என்ன வேணும்? Eating, sleeping, mating and defending, fearing. அது மட்டும்தான் அது பற்றி. காலையில் எங்கேயும் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு ஆகாரம், எங்கே இருக்கு ஆகாரம், எங்கே இருக்கு அது மட்டும் இது 4 தான். ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங் அண்ட் ஃபியரிங். இவன் வந்து என்ன பண்ணலாம், என்ன எக்ஸ்ட்ரா அபிலிட்டி இருக்கு? மரணம். இதை பற்றி அவர் யோசிக்கிறதுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கின்றார் பகவான்.
இடங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவார். அதனால இயற்கை சட்டத்துக்கு விருத்தமாக நடக்காது. இது கட்டுகிறது இந்த இயற்கைக்கு விருத்தமாக இருக்கும். இந்த இயற்கையில நம்ம ஜஸ்ட் டு என்ஜாய். பட் இதுக்கு அவசரம் போறதால அந்த என்ஜாய்மெண்ட் நம்ம கம்மி ஸ்டாப் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிறப்பு இறப்பை பற்றி நம்ம படிச்சுக்கணும். இதுதான் கிரகமேதி கிரகஸ்தா. கிரகமேதி என்றால் அவனுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப நன்றாக இருக்கு. நிறைய பேரை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எல்லாம் வசதிகள் எனக்கு இருக்கு, அதனால இந்த வாழ்க்கையிலே நம்ம இருக்கலாம், பகவானே தேவையில்லை. கிரகஸ்தா என்பவர் இல்லை, இது எனக்காக இது டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், கிருஷ்ணாவுடைய ஆனந்தத்துக்காக தான் என்னுடைய வாழ்க்கை. Grihastha makes his own a temple of the Grihastha temple. வீட்டிலே ஒரு ஆல்டர் இருக்கணும், பகவான் கிருஷ்ணா இருக்கணும், குரு இருக்கணும். அது வீடே கோயில் வரணும். Make sense gratification is goal of life. Eat, drink and be merry. ஏதாவது கொண்டு வந்தா உடனே வாயில போடுங்க, பகவானுக்கும் அர்ப்பணம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மேதி. மேதினா இன்டெலிஜென்ட், மேதா. மேதா மேதி மேதா. Meda is knowledge. Meda is the person who possesses knowledge is Medi. Eno Meda, how best I can enjoy in this household life. No restrictions. So, Sankaracharya சொல்றாங்க வாழ்க்கையை பற்றி. என்ன பண்ண, சின்ன வயசுல கிரீடா விளையாட்டுத்தனம், எவனத்துல ஒருத்தருக்கு பார்க்குறது, லேடிஸ் ஜென்ஸை பார்த்துக்கிறது, ஜென்ஸ் லேடிஸை பார்த்துக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. முதுமையிலே முதுமையில விருத்த அவஸ்தை, சிந்தையிலே மீறிட்டோம். ஐயோ என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், உங்கள் கால வழி சாப்பிட்டா ஜீவனாகவில்லை, நடக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, காது கேட்கவில்லை சரியா. ஆனால் இந்த வாழ்க்கை இத்தனை சின்ன வயசுல இருந்து வந்தோம் இல்லையா, ஆனா யாருமே பகவானை பற்றி கேட்கறதே இல்லை. ஏன் சங்கராச்சாரியரே இந்த விஷயத்தை நமக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் கிருஷ்ணாவே எல்லாம் இடத்துலையும் எல்லா மக்களையும் பார்க்கறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். இந்த உடலா இது மிஞ்சினானா superior this body. உண்மையாக பகவான் இருக்கின்றானா, பகவானை எப்படி புரிஞ்சு கொள்வது? நான் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், கஷ்டத்தில் ஏன் இருக்கின்றேன், கஷ்டத்தில் இருந்து விடுதலை எனக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்ம கேள்விகள் நம்மளை கேட்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கை உண்மை நம்ம புரிஞ்சுக்கொள்ளவில்லை. ஒரு காரில் ஒருத்தன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கின்றார், நம்ம காருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டிரைவரே நெக்லெக்ட் பண்ணா, ஒரு கிளியை கூண்டில் வச்சு கூண்டை நன்றாக பார்த்து கொண்டு உள்ள இருக்கின்ற கிளியை மறந்துட்டார், எந்த விதத்திலே இருக்கும் அந்த விதத்திலே நம்ம எல்லோரும் வாழ்க்கை கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் யாரும் சும்மா இல்லை. பிரைம் மினிஸ்டர் முதல்கொண்டு பியூர்வர்களும் கஷ்டம். பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆயிட்டாலும் அவங்களுக்கு கஷ்டங்கள். நம்ம கூட இருக்கிற
காரியங்கள் எல்லா மக்களும் இதிலும் முயங்கி இருக்கிறார்கள். அதனால நம்ம உண்மை இருக்கின்ற அசல் உண்மையை புரிஞ்சுக்கணும். How kind Krishna is. Ignorantly we want to enjoy without Krishna. That is our ignorance. அதனாலதான் நம்ம சாதாரண சாப்பிடுறதே கேட்குது எல்லாமே பகவானுக்கு வச்சு நம்ம பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. Tried our best to enjoy but never enjoyed. பகவான் இல்லாமல் நம்ம எல்லோரும் முயற்சிகள் பண்ணலாம், ஆனால் யாருமே சும்மாவே இல்லை. Behind each enjoyment there is suffering. ஒரு சுகம் வந்தாலும் அதுக்கப்புறம் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டு இருக்கு. It is impossible to live over the nature which is Krishna's. இந்த இயற்கை யார் இயற்கை என்றால் கிருஷ்ணாவுடைய இயற்கை. அதுக்கு அகன்ஸ்டா நம்ம போய் கொண்டிருக்கின்றோம். அதனால நம்மளுக்கு வெற்றி என்றது நிச்சயமாக இல்லை. We are all Krishna's children and let us live along with him and make our lives wonderful. Don't forget Krishna. Always remember Krishna. That's why I am also telling you one main point. Try to see the hidden hand of Krishna in each and every thing. Krishna is so kind to facilitate us to become self-realized. நம்ம எல்லோரும் self-realize ஆகணும். அதுக்கு பிராமண குவாலிட்டிஸ் பெறணும். அதுக்கப்புறம் பகவானை புரிஞ்சுக்கணும், கோவிலை ரட்சணை பண்ணணும். அதுக்கப்புறம் we can transcend the 3 modes. இந்த 3 குணங்களை ட்ரான்ஸ் பண்ணலாம். அப்போ நம்ம வைஷ்ணவராக மாற்றலாம். வைஷ்ணவா என்றால் விஷ்ணு தத்துவா. இந்த பூமிக்குள்ள இருக்கின்ற மனிதர்கள் 78% பகவானுடைய குவாலிட்டிஸை பெறலாம். வைஷ்ணவ ஆயிட்டாக்க மேக்ஸிமம் 78% of the quality of Krishna. 100% ஆக முடியாது. அப்போ ஆயிட்டாக்க நம்மளே கிருஷ்ணா பகவான்ல இருக்கின்ற 78% நம்மளுடைய 100% கெப்பாசிட்டி ஆயிட்டா. நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, அந்த ஃபுல் கெப்பாசிட்டி only Krishna's the particular 78 qualities தான் இருக்கும். வேற எதுவும் இருக்கு. அப்போ நம்ம பியூரிட்டி விட்டுலாம். இந்த உலகத்தில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நம்மளும் இந்த உலகை விட்டு பிறகு நம்ம பகவானுடைய உலகத்துக்கு சென்று போகலாம். அதனால கிருஷ்ணாவே மறக்கக்கூடாது. கிருஷ்ணாவை எதில் பார்த்தாலும் கிருஷ்ணாவை நம்ம பார்க்கணும். நம்ம சாதாரண பண்ற ஒரு இது என்னன்னாக்கா, எழுதி கொண்டு வரும் பகவானுக்காக யாராவது அது கொண்டு வந்து கொடுத்தாக்கா 2 நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து குப்பைப்பட்டு போகும். காரணம் கெட்டு போயிடுச்சு. பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம். பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கிற எந்த பொருளும் ஃப்ரிட்ஜில் வச்சது சாப்பிட்டா கேன்சர் வரும். இப்போ லேட்டஸ்ட் அது எல்லாம் ட்ரெண்டெல்லாம் இருக்கு. பிளாஸ்டிக் கவரை நீ போட்டு அதை எடுத்து வச்சு அது தண்ணி ஆயிடுச்சு நீ சாப்பிச்சா கேன்சர் கூடிய சீக்கிரத்தில் கேன்சர் வரும். யாராவது ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுத்தா இது பகவானுக்காக வந்த பொருள், இது கிடைக்கக்கூடாது, இது நான் எந்த விதத்துல பகவானுக்கு கொடுக்கணும். அவங்க they will become gurus. Those who can take care of other things, they can become gurus. They can help others. Otherwise they cannot help. So that's where the Vyasa Puja is very, very important. அதுக்கு எந்த பொருள்கள் அந்த சிஷ்யர்கள் குருவுக்கு கொடுக்குறாங்களோ அது எல்லாமே குரு தனக்காக என்று ஏற்கக்கூடாது. அத்தை பகவானுடைய சேவையில் அதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், anything and everything should be used in the service of Krishna to please Krishna. நம்ம எவ்வளோ நெக்லெக்ட் ஒருத்தர் பொருள் கொண்டு வந்து கொடுத்தாரு, நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணி குப்பத்தில் போட்டோம். அது ரியாக்ஷன் பயங்கரமாக. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எந்த பொருள் வாங்கி அது கெட்டி போயிடுச்சு குப்பத்தில் போட்டோம்னா ரியாக்ஷன் பயங்கரமாக.
service. This is our duty to take care of the truth. If you cannot take care of the truth, you will never be taken care of. So this way, what is the number chanting number first class level? After Idem Suddhamadam, Idem Suddhamadam after Women Preaching, and we are going to miss this golden opportunity of having human form, and we are going to get another one. So, better do your sadhana nicely, make your life successful or perfect. Hare Krishna, thank you very much. And யாருக்காவது ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ப்ராக்டிக்கலாக நாம் எல்லாம் கிளாஸஸ் எடுக்கிறோம், ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லுறது ப்ராக்டிக்கலாக நம்பணும். ஏதாவது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பாடி வந்து 4 டிமாண்ட் பண்ணிங்க, ஆகாரம், நித்ரா, பயம். அதே மாதிரி மைண்டுக்கு வந்து 2 டிமாண்ட், என்ஜாய் அண்ட் கண்ட்ரோல் எவ்ரிதிங். That is only the simple things. Mind has so many demands. Mind demands this, that, and that. That's only that, etc. also. Yes, I put only these two only on the side of it. Under button, enjoy and control. Enjoy and under control button. நான் போட்டிருக்கேன் அண்டு நல்ல சைடு. அது செக் பண்ணணும். அப்படி இருந்தாலும் அண்டு போடுறது எக்ஸ்ட்ரா போடுறது. It has so many demands. ஆனால் பாடியோட டிமாண்ட் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், சாப்பிட்றது பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் தூங்கிக்கலாம். அதே மாதிரி மைண்டுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல், கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். Only by chanting the whole names of Krishna, that will particularly this Kali-yuga. Otherwise, the mind becomes so low. ஆனால் கண்ட்ரோல் வராது, டிபெண்டாக தான் இருக்கும். கண்ட்ரோல் வராது. If you are chanting, you can control. What is the meaning of controlling? If you want to watch some TV program, Kusumi program, TV, you can control yourself. I don't want to watch that Kusumi program. This is so years back I told the same thing. You cannot control your mind, slowly by chanting your action. Or best you are chanting that to that extent you can control your mind. அடுத்த அதாவது 2 இது சொன்னீங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி சர்வீசஸ் சொன்னீங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து செகண்டரி சர்வீஸ்லேருந்து பிரைமரி சர்வீஸ்க்கு வந்துடணுமா, இல்லைன்னா ரெண்டையுமே பண்ணிட்டு? You cannot get confused with the secondary and primary. What is your secondary and primary? Secondary is the present situation. Primary is having Krishna. Now you ask me. அப்போ வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த செகண்டரி சர்வீஸ்லேருந்து பிரைமரி சர்வீஸ்க்கு வரணும்னா, இல்லைன்னா அவங்க அப்படியே செகண்டரி சர்வீஸ் அப்படி அதுக்காக தான் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. Retirement is for to get into primary service. But we are unfortunate. Even after retirement, we want to go for the secondary service. That much fools we are. We never understand the truth. You got the point? So not only that, now because the population is increasing, the government is telling voluntary retirement even before the age also you will retire voluntarily. To facilitate others. Now it is time for you to get into primary duties. You got the point? So anything else? So இது எல்லாமே இதை நான் பார்க்குற ஒன்று சுந்தரமாக இருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறோம். வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் இந்த மாதிரி கேள்வி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம், அவங்க they cannot advance. Please understand. It's not just coming and just listening and going. We should think over. Thinking, and I told that right now, stretchability.
ஒரு ரைடர் சாரி ஒரு தீரம் இருந்தாலே மட்டும் போகாது, தீரத்துக்கு கீழே நிறைய ரைடர்ஸ், அந்த ரைடர்ஸ் எல்லாம் சாப்பிடணும். அப்போதான் அந்த தீரம் நல்ல நம்ம புரிஞ்சு கொண்டோம் என்ற அர்த்தம். இல்லைன்னா ஜஸ்ட் தீரத்தில் இருந்தாலே மேத்தமெட்டிக்ஸ் அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அது வச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே பண்ணுவோம். இதே அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கூட மேத்தமெட்டிக்ஸ் வேணும். Integration, circular area decrease from 0 to 360. Integration, then we'll get to 2 pi r. Answer. Yes. We have an office pure. He was working for 35 years in our You're pure? Yes. Okay. He's a very good person from Guruanjali. 3 days before he was very happy and talking to us everything. But yesterday he went to lodge in Kanchipuram and suicide. Our Namana Naidu. Okay. But What the reason behind? Reason behind now he got some loan or something. I don't know what is that. Nobody knows now. But the 2 children are there. We went to the house to him. How old he is now? 50. 50. Young age of 2 children, big children. What wife telling? Wife is just only wife. We don't know what is this one. Why to commit suicide? He has gone to Kanchipuram. Lodge, poison. So the கோரிக்கை நிறைவேறும் போது தான் 100% கோரிக்கை Krishna is fulfilling. But his கோரிக்கை was, when we saw, he was very happy only. He was very, when He suddenly pretended like that, I think so. He must have pretended that he is very happy. No one will doubt him. So because he has no idea of the truth, by committing suicide, he has to face so many problems, more than what he is facing now with his body, that he doesn't know. Committing suicide is really, that is the greatest offense. This is the gift given by God. By any circumstance, no one should commit suicide. They never understood Krishna. Krishna is so kind. Krishna can give life to the dead body. So this is the ignorance, utter ignorance. So we cannot help such a person. So he lost faith in Krishna. Actually, he doesn't have any idea of Krishna. But only with the circumstances, he thought that there is no other way than committing suicide. It is not so. Krishna is unlimited. Krishna knows many, many ways than what we can have. This is absolutely ignorance. We have to pity them. We have to ask Krishna to help them. They are also part and parcel of Krishna. That's all. So no one should commit suicide. Please understand. That's the point. Okay? Thank you very much, Hare Krishna.